ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னையா மண்டையில ரத்தமா இருக்கு? ரைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். ரைட்ல இருந்தா பொண்ணுக்கு போறேன்ட்டு பாத்ரூம் காத்துறக்கிட்டு மெயின் டோர் திறந்துட்டேன். டபுக்குன்னு தவறி விழுந்துட்டேன். நல்ல வேலை பறங்கி மேல பாறையில விழுந்தேன். இதே தண்ணீர் கீழே விழுந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? இது மாதிரி ஏர்கிராஃப்ட் டோரை ஏர்கிராஃப்ட் பறக்கும்போது திறக்க முடியுமா? ஒரு ஏர்கிராஃப்டில் எத்தனை விதமான டோர்ஸ்லாம் இருக்கும்? அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போயிங் 737-8 மேக்ஸ் ஏர்கிராஃப்டில் ஃபார்வர்ட் அண்ட் ஆஃப்ட் என்ட்ரி டோர்ஸ், அதாவது L1 R1ன்னு சொல்லுவாங்க. ஃபார்வர்டு அண்ட் ஆஃப்ட் கேலி சர்வீஸ் டோர்ஸ் L2 R2ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிட் டோர்ஸு, கார்கோ டோர்ஸு, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஸ்சலேனியஸ் அக்சஸ் டோர்ஸ்லாம் இருக்கும். இதில் L1 டோரு, R1 டோரு, L2 டோரு, R2 டோரு, அப்புறம் கார்கோ டோரு, அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸிட் டோரு, இது எல்லாமே ப்ரெஷர் பியரிங் டோர்ஸு. இதனால் டோர் வார்னிங் சிஸ்டம் இந்த டோர்ஸோட ஸ்டேட்டஸை எப்போவுமே க்ரூ